நேரா வந்துட்டு அப்ப படுக்கவே கூடாதுங்களா? ஸ்டொமக் இப்போ பேபிங்க இருக்கு அப்படின்னா அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா லைட்டா அப்படி இருக்கும்போது மேல இடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு பேபி வந்து சப்போர்ட்ல தான் இருக்கு. அது நல்ல குஷன் சப்போர்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால டோன்ட் வரி. நீங்க டேர்ன் பண்ணாலோ எதா இருந்தாலும் பொறுமையா பண்ணுங்க. அது ரொம்பலாம் ஹிட் ஆகி ஹர்ட் எல்லாம் ஆகாது உங்களுக்கு. ஓகே, ஏன்னா ப்ராப்பர் உள்ள ஒரு வாட்டர் சப்போர்ட் இருக்கு, குஷன் மாதிரி தான் சப்போர்ட்டடா இருக்கு, மசில்ஸ் இருக்கு, அது அழகா ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃபான ஒரு என்வரான்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ டோன்ட் வரி. அக்ரெசிவ் மூமெண்ட்ஸ் கூடாது, பட் தென் ஜென்டலா நீங்க எல்லா மூமெண்ட்டுமே பண்ணலாம். தூங்கும் போதும் ஒன் சைடா வந்துட்டு படுக்கும் போதும் நேரா வந்துட்டு அப்ப படுக்கவே கூடாதுங்களா? இனிஷியலா ஒரு 3 months 4 months வரையும் கூட ஓகே. பட் நேரா படுத்தீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா ஒரு மேஜர் பிளட் வெசல வந்து பேபியோட வெயிட் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். எந்திரிச்சு டர்ன் பண்ணணுங்களா? தேவையில்ல, அப்படியே பொறுமையா காலை நேரா டர்ன் பண்ணுங்க, 2 காலையும் பெண்ட் பண்ணுங்க, அடுத்து இந்த பக்கம் ரோல் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப வலிக்குது டைஸ். சைடா படிக்கும் ரொம்ப வலிக்குது. ஆமா, that thing you have to do all exercises. Pregnancy discomforts வர்றது ரொம்ப காமன் தான்யா. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு தான் அந்த ஸ்ட்ரென்தனிங்ற பார்ட் வந்து கொஞ்சம் வருது அதில். ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது பெயின் டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும்.